தாய்மார்கள் மற்றும் தாய்மைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகும். தாய்மார்களுக்கு நன்றியையும் மரியாதையையும் தெரிவிக்கும் வகையில் உலகெங்கிலும் உள்ள தனி நபர்கள், குடும்பங்கள் மற்றும் சமூகங்களின் தாய்மையின் ஆழமான தாக்கத்தை கொண்டாடும் நாளாகும். இந்தியாவில் அன்னையர் தினம் மே 12 அன்று 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. இருப்பினும் அன்னையர் தினம் உலகம் முழுவதும் பல்வேறு தேதிகளில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்தியாவைப் போலவே 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகின்றனர். ஆண் ஆதிக்க சமூகத்தில் பெரும்பாலும் குறைவாக மதிப்பிடப்பட்ட தாய்மார்களுக்கு இந்த அன்னையர் தினம் உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்த நாளாகும். 1908 மே 10 அன்று மேற்கு வர்ஜீனியாவின் கிராஃப்டனில் உள்ள செயின்ட் ஆண்ட்ரூஸ் மெதடிஸ்ட் தேவாலயத்தில் வழிபாட்டின் மூலம் கொண்டாடப்பட்ட முதல் அதிகாரப்பூர்வ அன்னையர் தினத்துடன் இது அன்னா ஜார்விஸால் நிறுவப்பட்டது. தேவாலயத்திற்கு செல்வது, பரிசு வழங்குதல், மலர்கள் விநியோகம், குடும்பங்கள் சேர்ந்து உணவு அருந்துதல் போன்ற கொண்டாட்டங்கள் அன்னையர் தினத்தில் நடைபெறுகின்றன. 19ஆம் நூற்றாண்டின் போது யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள பெண்கள் அமைதி குழுக்கள் அமைதிக்கு ஆதரவாகவும் போருக்கு எதிராகவும் விடுமுறை மற்றும் வழக்கமான நடவடிக்கைகளை நிறுவ முயற்சித்தன. 1868ஆம் ஆண்டில் அன்னா ஜார்விஸின் தாயான ஆன் ஜார்விஸ் அன்னையின் நட்பு தினத்தை நிறுவ ஒரு குழுவை ஏற்பாடு செய்தார். இதன் நோக்கம் உள்நாட்டு போரின் போது பிளவுபட்ட குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைப்பதாகும். டைபாய்டு நோயால் பாதிக்கப்பட்ட யூனியன் மற்றும் கான்ஃபெடரேட் முகாம்களில் சுகாதாரத்தை மேம்படுத்த அன்னையர் தின வேலை கிளப்புகளை ஏற்பாடு செய்திருந்த ஆன் ஜார்விஸ் இதை தாய்மார்களுக்கான வருடாந்திர நினைவு சின்னமாக விரிவுபடுத்த விரும்பினார். நியூயார்க் நகரில் ஜூன் 2, 1872 அன்று ஜூலியா வார்ட்ஹோ அமைதிக்கான அன்னையர் தினம் போர் எதிர்ப்பு கடைபிடிப்புக்கு தலைமை தாங்கினார். உலகெங்கிலும் உள்ள தாய்மார்கள் உலக அமைதியை நோக்கி பாடுபடுவார்கள் என்றார். ஜார்விஸ் பின்னர் அன்னையர் தினத்தை முதலில் அமெரிக்க தேசிய விடுமுறையாகவும் பின்னர் சர்வதேச விடுமுறையாகவும் நிறுவ பிரச்சாரம் செய்தார். 1905ஆம் ஆண்டு அன்னையர் தினத்தை அன்னா ஜார்விஸ் தனது தாயார் இறந்த பிறகு தொடங்கினார். 1908ஆம் ஆண்டு ஒரு நினைவு சின்னத்தை ஏற்பாடு செய்தார். தங்கள் குடும்பம் மற்றும் சமூகத்திற்காக நிறைய செய்த உலகின் அனைத்து தாய்மார்களையும் கௌரவிக்கும் விதமாக அன்னையர் தினம் உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1910இல் மேற்கு வர்ஜீனியா மாநிலத்தில் அதிகாரப்பூர்வமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டது. 1913இல் அமெரிக்க பிரதிநிதிகள் சபை அனைத்து மத்திய அரசு அதிகாரிகளையும் அன்னையர் தினத்தை கடைபிடிக்கவும் மறுநாள் வெள்ளை நிற கார்னேஷன் அணிய வேண்டும் என்றும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. 1914ஆம் ஆண்டு அமெரிக்காவின் 28வது ஜனாதிபதியான உட்ரோ வில்சன் தனது பிரகடனத்தில் கையெழுத்திட்ட பிறகு முதல் தேசிய அன்னையர் தினத்தை அமெரிக்க குடிமக்கள் போரில் இறந்த மகன்களின் தாய்மார்களுக்கு மரியாதை செலுத்தும் நாளாக அறிவித்தார். முதல் கொண்டாட்டம் நடைபெற்ற செயின்ட் ஆண்ட்ரூஸ் மெதடிஸ்ட் தேவாலயம் இப்பொழுது சர்வதேச அன்னையர் தின ஆலயமாகவும் தேசிய வரலாற்று சின்னமாகவும் உள்ளது. அன்னையர் தினம் என்பது அமெரிக்காவில் வாழ்த்து அட்டைகளை அனுப்புவதற்காக 3வது பெரிய விடுமுறையாகும். 50% அதிகமான அமெரிக்க குடும்பங்கள் இந்த விடுமுறையில் வாழ்த்து அட்டைகளை அனுப்புவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அன்னையர் தினம் நமது சமூகத்தில் தாய்மார்களின் பங்கை அங்கீகரிக்கும் ஒரு நிகழ்வாகும். உலகெங்கிலும் உள்ள மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தாய்மார்களின் முக்கியத்துவத்தை நினைவு கூறும் மற்றும் சிறப்பு முக்கியத்துவத்தை அளிக்கும் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஒரு தாயின் அன்பு வேறு எதற்கும் ஈடாகாது. தாய் ஒரு குடும்பத்தின் இதய துடிப்பாவாள். அன்பு, இரக்கம், வலிமை, துணிவு, பாசம் போன்ற நற்குணங்களால் குடும்பத்தை பாதுகாப்பவள்.